கவலை மீன் அரைச்சி விட்ட குழம்பு. இந்த மசாலா புளி எல்லாமே அரைச்சி தான் நம்ம இந்த குழம்பு வைக்க போகிறோம். வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த மீனை எப்படி வேணாலும் நம்ம குழம்பு வைக்கலாம். எந்த மாதிரி குழம்பு வச்சாலுமே மீன் குழம்பும் சூப்பராக இருக்கும். மீனை இது போல் நான் எப்படி க்ளீன் பண்ணணும் அதை மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மீனை க்ளீன் பண்ணுறதுக்கு. நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனாக எடுத்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது சீசன் இந்த டைமில் நல்லாவே இந்த மீன் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். க்ளீன் பண்ணியாச்சு மீனை. க்ளீன் பண்ண மீனை இப்படி தான் பளபளன்னு பளிச்சுன்னு இருக்கணும் மீன் சுத்தமாக. புளி ஊற வச்சு அது கூடவே காஷ்மீர் சில்லியும் சேர்த்து ஊற வச்சு நம்ம சேர்த்துக்கலாம். காஷ்மீர் சில்லி இல்லைனாலும் பரவாயில்ல, காரத்துக்கு தகுந்த காஞ்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதன் பிறகு இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி தேங்காய் கருவேப்பிலை. இப்போ நான் ஒரு 4 தக்காளி இந்த குழம்புக்கு போடுறேன்னாக்கா ஒரு தக்காளி அரைச்சிட்டு 3 தக்காளி நம்ம வதக்க வச்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கருவேப்பிலை சேர்த்து நல்லா தண்ணி விட்டு கொரன்னு இதை மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப கொரன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் இருக்காது, இந்த பதத்துக்கு இருக்கணும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். சட்டி நல்லா காய வச்சு எண்ணெய் சேர்த்து கருவேப்பிலை சின்ன வெங்காயம் கருவேப்பிலை தக்காளி இதெல்லாம் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி வர்றதுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகா தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நாங்கள் பச்சை மிளகா நல்லா சாப்பிடுவோம். ஒரு 5-6 பச்சை மிளகா 2ஆக கீறி இந்த மாதிரி சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு அரைச்ச விழுதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அரைச்ச விழுதை சேர்த்துட்டு தேவையான தண்ணி, ரொம்ப குழம்பு தண்ணியாகவும் இருக்கக்கூடாது திக்காகவும் இருக்கக்கூடாது, ஒரு மீடியமான பதத்தில் இருந்தாலே போதும். ஏன்னா நம்ம மீன் போட்டு சுண்ட வைக்கும் போது குழம்பு நல்லா திக்காக வந்துடும். அது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டு செம்ம பக்காவாக இருக்கும், சூப்பராக இருக்கும். தேவையான உப்பு தண்ணி எல்லாம் சேர்த்து இந்த குழம்பை மூடி வச்சு ஒரு கொதி வந்ததும் நம்ம க்ளீன் பண்ண மீனை இந்த குழம்போடு சேர்த்துக்கலாம். பொறுமையாக போட்டு சேர்த்துக்குங்க, இல்லைன்னா மேலே தெரிக்கும். இதை போல் நம்ம சேர்த்துட்டு மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு நல்லா குழம்பு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும், அதுதான் பக்குவம். எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலே குழம்பு ரெடின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி நாம் குழம்பை இறக்கிட வேண்டியதான். சூப்பராக இருக்கும், வாசனை பயங்கரமாக இருக்கும். நல்லா சுட சுட சாதத்துக்கு சூடான குழம்பு வச்சு சாப்பிடும்போது செம்ம அல்டிமேட்டாக இருக்கும் அந்த குழம்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசை கூட ரொம்ப ஆப்டாக இருக்கும்.